செகண்ட் செஷன்ல வந்து எஸ்தருக்குள்ள காரியத்தை நம்ம பார்த்தோம். எஸ்தர் வந்து எப்படி பட்டத்து ராணியா வரா, பட்டத்து ராணியா அந்த போஸ்டிங் வர்றதுக்கு முன்னாடி, அந்த பட்டத்து ராணிங்கிற ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி பியூரிஃபிகேஷன் நடந்தது, அவளுக்கு எஸ்தருங்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன, அது ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க, அதுல யோசுவாங்கிற பேர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் அதுல பார்த்தோம். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்த உடனே அவன் யாருங்கிறத ராஜாட்ட என்ன செய்யறான் வெளிப்படுத்தி காமிக்கிறான். இப்போ இந்த வெளிப்படுத்தப்பட்ட இந்த காரியத்தை இன்னும் நம்ம இன்னும் நுணுக்கமா நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். நம்ம எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் நம்ம வாசிப்போம். இப்போ நம்ம ஆமானை பற்றி நம்ம தெளிவா நம்ம என்ன செய்யணும் பார்க்க போறோம். இந்த ஆமானுடைய காரியம் என்ன, ஆமானுடைய சூழ்ச்சி என்ன, அவன் என்ன செய்தான், இதனால அவனுடைய வீழ்ச்சி எப்படி அந்த காரியம் வந்தது, இந்த நாட்கள்ல எப்படி அதே சம்பவத்தை அந்த டைப்பாலஜியை நம்ம என்ன செய்யணும் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆமான் என்ன செய்யறான் அப்படின்னா, மொர்தேக்காய் மட்டும் தண்டிக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல, அதனால அவனுடைய முழு அவனுடைய வம்சத்தை அந்த இதே என்ன செய்யணும், யூத குலத்தை என்ன செய்யணும் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில அவன் என்ன செய்யறான்னா, பூர் அப்படிங்கிற ஒரு சீட்டை அவன் என்ன செய்யறான் குலுக்கி போடுறான். என்ன போட்டானா குலுக்கி, பூர் அப்படிங்கிற இந்த சீட்டை அவன் என்ன செய்யறான் குலுக்கி போடுறான். இப்படி குலுக்கி போடும் போது எத்தனாவது மாதத்துல விழுந்தது, 12வது மாதம் நிசான், அதாவது 12 முதல் மாதத்துல சீட்டு குலுக்கி போட்டா, எந்த மாதத்துல இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி சீட்டு குலுக்கி போட்டா அது எத்தனாவது மாதத்துல விழுந்தது, ஆதார் மாதம் 12ஆம் மாதத்துல வந்து விழுந்தது. இந்த கேலண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா, கேலண்டர் யூத கேலண்டர் வந்து இது படிப்படியா மாறிட்டே வரும்போது யூத கேலண்டர்ல வந்து நிறைய மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம். வேதத்துல வந்து 12 மாதம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இப்போ உள்ள யூத கேலண்டர்ல எத்தனை இருக்கு, எங்கோடி வந்துச்சு இது அப்படியே மாறி மாறி, அதாவது ரோமன் கேலண்டர் டைப்பாலஜி வச்சு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ரோமன் அந்த யூத கேலண்டர் அப்படியே என்ன செஞ்சுட்டு மாறிக்கிட்டே வருது. அதனாலதான் சரியான சனிக்கிழமை எதிர்த்து யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது வந்துடுங்க பாருங்க. இந்த 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 பூர் அப்படிங்கிற இந்த நாட்கள் அந்த சீட் என்ன செய்யுது விழுது. 12வது மாதம் அது 14ஆம் தேதியில என்ன செய்யுது, அந்த சீட்டை போட்டு அவன் என்ன செய்யறான், அன்னைக்கு இந்த காரியத்தை செய்யணும், அன்னைக்கு இந்த சங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், இந்த சகல பிளானோட அவன் செய்யறான். இப்படி செய்யும் போது இப்போ ராஜாட்ட இருந்து என்ன செய்யறான்னா, எல்லா காரியத்தையும் வாங்கிடுறான். மோதிரத்தை வாங்கி எல்லாம் எழுதி அவன் யூதர்களுக்கு விரோதமா என்னென்ன உண்டோ அவங்க உயிரோட, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஷூட் அண்ட் சைட் ஆர்டர் என்ன செஞ்சுட்டான் வாங்கிட்டான் முதல்ல. இவன் இந்த காரியத்தை ராஜாவுடைய முத்திரை இப்ப யார் கையில் போயிட்டு, மோதிரம் யார் கையில இருக்குது, ஆமானுடைய கையில இருக்குது. என்ன எழுதுனாலும் எழுதிடலாம். இப்போ எல்லா ஆளுகையும் இப்ப யார் கைக்கு வந்துட்டு, ஆமானுடைய கைக்கு வந்துட்டு. ஒரு யூதனுக்கு என்ன செய்யணும், ஒரு நபருக்கு என்ன செய்யணும், எல்லா காரியத்தையும் தலைகீழ மாத்துறதுக்கு எல்லா சட்டமும் என்ன செஞ்சுட்டு இவன் கைக்கு இப்ப வந்துட்டு. இப்படிப்பட்ட நேரத்துல தான் இப்போ மொர்தேக்காய்க்கு இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே இவன் பதற்றத்துல என்ன செய்யறான் அப்படின்னா, என்ன செய்வது, என் ஜனங்கள் அழிய போகிறார்களே அப்படிங்கிற இந்த பதற்றத்துல இப்போ அவன் ரெட்டிலும் சாம்பலும் என்ன செய்யறான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்போதான் எஸ்தரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. வாசிங்க 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மொர்தேக்காய் திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால்
நீ நீ எப்படி தப்பித்துக் கொள்வ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டான். மற்ற யூதர்கள் நாசம் அடைவாங்க நீ நினைக்கிற, ஆனா நீனும் ஒரு யூத ஸ்திரீ தான், நீ கவலை முடியும், மறந்துடாத. உன்னுடைய காரியம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கும் போது 16 வசனத்துல திரும்ப சொல்றான் பாருங்க. நீ இந்த நேரத்துல நீ மௌனமா இருந்தா, ஒரு யூத பெண், அதாவது ஒரு ராணியை பார்த்து ஒரு மொர்தெகாய் சொல்றா, நீ இந்த நேரத்துல மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும். இது வேற எங்கிருந்து எந்திக்குமா? வேற இடத்துல இருந்து எந்திக்கும். அதாவது கத்து சொன்னார்ல, நீங்க சும்மா இருந்தா கல் என்ன செய்யும்? பாடும். அது பாடும். நீங்க சின்ன பிள்ளைகள் வாயை நீங்க நிப்பாட்டீங்க அப்படின்னா இந்த கற்கள் என்ன செய்யும்? பாடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். யூதருக்கு ரட்சிப்பு எங்க இருந்தால் வரும்? தேவனுக்கு துதியில சத்தத்தை அவர் யார் மூலமா என்ன செய்ய முடியும்? எழுப்ப முடியும். ஆனா இங்க இவன் மொர்தெகாய் கேட்கிறான், இப்போ உன்னுடைய காரியம் என்ன? நீ யூதருக்கு ரட்சிப்பு எங்க இருந்தால் வரும், ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்ட போது உன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான் பாருங்க. அப்போ நம்ம யூதன் பக்கம் கவனத்தை கருத்து எங்க திருப்புறாருன்னா, யூதன் பக்கமா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? மனவாட்டியினுடைய கவனம் எங்கதான் போகுது? யூதர்கள் நம்மளுக்கு ஒரு வால் கிளாக் மீதி வந்துடுது. அவங்க யாரு? நம்மளுக்கு ஒரு வால் கிளாக். அங்க என்ன நடக்குன்னு பார்த்தாச்சுன்னா நம்மளுக்கு என்ன சம்பவிக்க போகுது அப்படிங்கறது என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். என்னென்ன காரியம் நடந்துச்சு அப்படிங்கறது யூதர்கள் மத்தியில பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மத்தியில என்ன நடக்கும் போது அப்படிங்கறது என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். சோ இந்த யூதர்கள் ஒரு டைம் பீஸ், ஒரு கேலண்டர் மாதிரி. அதை பார்த்தாலே நம்ம நேரத்தை என்ன செய்யலாம்? நம்ம நிதானிச்சு கொள்ளலாம். இப்ப இங்க மொர்தெகாய் ஒரு கேள்வி கேட்டான், யூதனுக்கு ரட்சிப்பு எங்க இருந்தாலும் வந்துடும், ஆனா உன்னுடைய நிலைமை என்ன? இங்க ஹாமான் இந்த பூ இருக்கிற சீட்டை குலுக்கி போட்டு ஆதார் மாதத்துக்கு அவன் என்ன செஞ்சுட்டான்? தேர்ந்தெடுத்துட்டான். இப்ப பெரிய ஒரு அழிவு நடந்துகிட்டு இருக்குது யூதர் மத்தியில. அப்படிப்பட்ட ஒரு அழிவு. இந்த அழிவை பாருங்க, அவன் கண்கூட அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவனால என்ன செய்ய முடியல? ஒன்னும் செய்ய முடியல. இவனுக்கு என்ன ஆமானுக்கு என்ன அப்படின்னா, இந்த மொர்தெகாயை என்ன செய்யணும்? அழிக்கும். ஆனா அவனோடு கூட அவனுடைய எல்லா ஜனங்களையும் என்ன செய்யணும்? அழித்து போடுங்க அப்படிங்கிற திட்டத்துல என்ன செஞ்சு அந்த காரியம் செஞ்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கு கிங் டைட்டஸ் எல்லாத்தையும் சிதறடிச்சுட்டான். எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. ஆனா நேரம் வருது, இப்ப எல்லாரும் கூடி வரக்கூடிய நேரம். இப்போ கூடி வரக்கூடிய நேரமா இருக்குதுன்னா அவ பாருங்க, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ ரட்சிக்கப்படக்கூடிய அந்த நேரம் என்ன செஞ்சுட்டு சமீபம் வந்துட்டு. அவங்க எல்லாம் ஒரே நேரத்துல என்ன செய்யப்படுவாங்க? ஒரு ராஜ்யம் ஒரே நேரத்துல என்ன செய்யப்படும்? ரட்சிக்கப்படும் சொன்னா அது யூத ராஜ்யம் தான், மற்ற ராஜ்யங்கள் கிடையாது. பாருங்க, அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் கேட்டான், நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இதே கேள்விதான் நம்மளுக்கு வந்துடுங்க. நம்ம என்ன செய்யணும் இந்த நேரத்துல? அவங்க கேட்ட உடனே இவன் சொன்னா, நான் 3 நாள் உபவாசம் போறேன்ப்பா. நான் கொடுத்தாலும் நீ வஸ்திரத்தை என்ன செய்ய மாட்டேங்க, ஹெல்ப் கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டேங்க, வாங்க மாட்டேங்க. இப்ப நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னா, நான் இப்ப என்ன செய்ய போறேன்? உபவாசத்துல இருக்க போறேன். ராஜாவுடைய கட்டளை மீறி நான் இப்போ ராஜாவுடைய சமூகத்துக்கு என்ன செய்ய போறேன்னா போக போறேன். இந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் இந்த கட்டளை மீற போறேன். ஏன்னா கட்டளையில ஒரு கட்டளை இருக்குது, ராஜா கூப்பிடாம அவருடைய பிரசனத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்படி போனா அங்க மரண தண்டனை தான் கிடைக்கும். அது யாருக்கும் அந்த பிரமாணம் யாருக்கும் இறக்கம் என்ன செய்யாது? காட்டாது. ஆனா இறக்கம் காட்டணும் அப்படின்னா யார் தான் காட்டணும்? பிரமாணத்தை எழுதினவர் தான் என்ன செய்ய முடியும்? இறக்க காட்ட முடியும். அதாவது பிரமாணத்தை எழுதினவர் செத்தால் ஒழிய அந்த பிரமாணம் என்ன செய்யாது? உறுதிப்பட மாட்டார். கர்த்தர் ஒரு பிரமாணத்தை போட்டார். என்ன பிரமாணம்? ஒரு பிரமாணம் சேர்க்கப்பட்டுச்சுன்னா தாத்துக்குள்ள அன்பின் பிரமாணம் சேர்க்கப்பட்டுச்சு. அந்த அன்பின் பிரமாணம் எப்போ உறுதிப்படும்? பிரமாணத்தை எழுதினவர் மரித்தால் ஒழிய அந்த பிரமாணம் என்ன செய்யாது? உறுதிப்படாது. அதனாலதான் அவர் எங்க போனார்? சிலுவையில அவருக்கு தொங்கினார் பாருங்க. இந்த மொர்தெகாய் நீங்க மேசியாவுடைய ஸ்தானத்துல நீங்க எடுத்துக்கோங்க. மொர்தெகாய் யாருடைய ஸ்தானத்துல பார்ப்போம்? நம்ம மொர்தெகாயினுடைய ஸ்தானத்துல. பிசாசு நினைத்தா, ஆமான் நினைத்தா, இப்ப நான் அவரை தூக்கல நான் போட்டுருவேன், இனிமே அவ்வளவுதான் முடிஞ்சது, எல்லா காரியம் முடிஞ்சுட்டு அப்படின்னு நினைச்சான். ஆனா அவனுக்கு தெரியாது அந்த தூக்கம் அவன் யாருக்கு தான் போட்டுட்டு இருக்கான்? அவனுக்கே தான் போட்டுட்டு இருக்கான். இவன் நினைச்சா மேசியாவன் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இவன் நினைச்சது ரொம்ப பெரிய ஒரு தப்பு. ஏன்னா இவனுக்கு விரோதமா ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. என்ன தீர்க்க தரிசனம்? அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை என்ன செய்வாரு?
நீ குதிகாலம் பிடிப்ப, ஆனா அவர் என்ன செய்வார்? தலையை நசுக்குவார். நீ குதிகாலப்படி அன்னைக்கு உன் தலை நசுக்கப்படும், நசுக்கப்படும். இப்போ மொர்தெகாய் தூக்கி போடுறதுக்கு எல்லா பிளானிங்கும் நடந்துட்டு, இப்போ அடுத்த ஸ்டெப் போடணும். இப்போ எஸ்தர் ரெண்டாவது ஃபீஸ்ட் அங்க என்ன செய்யறா? இப்போ அனௌன்ஸ் பண்றா. இந்த ரெண்டாவது ஃபீஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ராஜா திரும்ப கேட்கிறாரு. முதல் தடவை இந்த உலகத்துல வந்திருக்கும் போது கேட்டு சொன்னார், சிறுமந்தையே நீ பயப்படாத, கர்த்தர் பிதாவான ஒரு ராஜ்யத்தை உனக்கு தர எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கு. ஒரு தடவை கேட்டுட்டாரு, மனவாட்டிட்ட. அடுத்த திரும்ப கேட்கிறார். அடுத்த ஃபீஸ்ட் நடக்குது, திரும்ப கேட்கிறார். இப்போ உனக்கு ராஜ்யத்துல பாதி வேணாலும் கேட்ட தாரே அப்படின்னு சொல்லும் போது இப்போ இவன் சொல்றா, என்னுடைய ஜனங்கள் இப்படி இருக்கும் போது நான் எப்படி இப்படி இருக்க? உடனே இவன் கேட்கிற, ராஜா கேட்கிற, இது செய்தது யாரு? பாருங்க, அங்க காரியம் வித்தியாசப்பட ஆரம்பிச்சுட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபீஸ்ட் நடக்கு. அந்த ஃபீஸ்ட் முடிஞ்ச உடனே ராஜா ரொம்ப சந்தோஷத்துல இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, சரி அந்த அந்த ராஜாக்களுக்குள்ள அந்த புஸ்தகத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த புஸ்தகத்தை பார்க்கும்போது ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கான். பார்க்கும்போது மொர்தெகாய் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கான், ஆனா அதுக்கு ஒரு காரியமும் செய்யல. உடனே இவன் கேட்ட, ஆமாட்ட பிசாசே கேட்கிறாரு, என்னப்பா செய்யலாம் இது? உடனே அவன் சொல்லிட்டான், இப்படி அவன் நினைச்சுட்டா தனக்கு தான் மரியாதை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவன் பெரிய பெரிய மரியாதையில சொல்லிட்டான். உடனே சொல்லிட்டார், ராஜா சொன்னார், இதுல ஒண்ணு கூட குறையக்கூடாது, எல்லாம் அப்படியே செய், எல்லாம் அப்படியே செய். பாருங்க, அவர் பிதாவின் வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அது எல்லாம் அப்படியே செய்தாயிட்டு. அவருக்கு பாருங்க, அவருடைய கையில மோதிரம் கொடுக்கப்பட்டாச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ராஜா வஸ்திரம் தரித்து இப்ப குதிரையில எல்லா இடத்திலையும் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? சவாரி செய்து. இதுக்கு காரணம் யாருதான்? இதுக்கு காரணம் யாரு? பிசாசு தான். அவன் இவரை தூக்கல போடலாம்னு நினைச்சா, ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ அங்க காரியமே வித்தியாசம் ஆயிட்டு. பாருங்க, ராஜா குரோனிக்கல்ஸ பார்க்கும் போது ராஜாக்கு விரோதமா 2 பேர் தந்திரம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். உடனே மொர்தெகாய் அந்த தந்திரத்தை கேட்டு உடனே எஸ்தருக்கு தகவல் தெரிவிச்சு அது ராஜாட்ட சொல்லி உடனே அவங்களை தீர்த்து கட்டிட்டாங்க. இந்த காரியத்துக்கு ஒரு நன்மையான காரியம் செய்யலன்னு உடனே பாருங்க, இப்போ ஒரு நன்மையான காரியம் நடக்க போகுது. இவன் பாருங்க, ராஜா இவனை அந்த இதுல ரதத்துல உட்கார, அதுவும் ராஜ ரதத்துல உட்கார வச்சு, வேற ஒண்ணும் இல்ல, எந்த இடத்துல? ராஜ ரதத்துல உட்கார வச்சு அந்த ஊர் ஃபுல்லா சுத்த வச்சாம இருக்கு. பேசி அன்னைக்கு இந்த உலகம் ஃபுல்லா சுத்திட்டு தான் இருக்கிறாரு. பிசாசால ஒன்றும் செய்ய முடியல. ஐயோ, நான் ஒரு சிலுவையில தூக்க போடாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே நினைச்சிருப்பான். ஆனா இப்போ நடந்தது என்ன? இப்போ அவர் எல்லா இடத்துலயும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? ராஜ்யபாரம் பண்ணிட்டே இருக்கிறார். எங்க போனாலும் மொர்தெகாய், எங்க போனாலும் மெசியா, எங்க போனாலும் கிறிஸ்துவ பற்றின பேச்சு. பாருங்க, இப்போ எல்லா இடத்துலயும் அப்படி நடமாடிட்டு இருக்க போது இப்போ நேரம் வந்துட்டு அடுத்த ஃபீஸ்ட் வருது. என்ன ஃபீஸ்ட்? அடுத்த ஃபீஸ்ட். இப்போ எஸ்தர் சொன்னார், இன்னொரு ஃபீஸ்ட் வேணும் யா அப்படின்ட்டு ஃபீஸ்ட் வந்தாங்க. அப்போதான் இவன் யாரை பற்றி ரிவீல் பண்றா? தன்னுடைய ஜனங்களை பற்றி ரிவீல் பண்றா. என்னுடைய ஜனங்கள் இப்படி இருக்கும் போது நான் எப்படி இப்படி இருக்க முடியும்? உடனே இவன் கேட்கிற, யார் செஞ்சு தந்தது? இந்த ஆமான் தான், வேற யாரும் இல்ல. பாருங்க, இந்த ஆமானுக்கு அந்த நேரம் தான் இவன் தன்னை ரிவீல் படுத்த உடனே பாருங்க, நம்ம பார்த்தோம். அது வாசிங்க 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? உனக்கு கொடுக்கப்படும். என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களை எனக்கு என்ன செஞ்சிடும்? இவர் ராஜாக்கு முன்னாடி போய் தன்னை ஓப்பனா ரிவீல் பண்றா பாருங்க. ரிவீல் பண்ண உடனே என்ன நடக்குது? ஆமான் அதே தூக்கல தூக்கி என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. இவன் தான் இவன் மரணத்துக்கு காரணம், வேற யாரும் காரணம் இல்ல. உடனே ராஜா என்ன செய்தார் தெரியுமா? தான் மோதிரத்தை கழட்டி பாருங்க, 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அன்றைய தினம் யூதருக்கு சத்துருவா இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு கொடுத்தாப்பா. உனக்கு என்ன செய்யணுமோ நீ என்ன செய்துக்க. ஒரு நேரம் வந்துச்சு, தாவீது சவுல் விரட்டிக்கிட்டே இருக்கான். சவுல் யாரு? மரணம் விரட்டிக்கிட்டே இருக்கு தாவீது. இவன் ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருப்பான். உடனே நியூஸ் வரும், ராஜா உடனே தேடிக்கு வந்துட்டு இருக்கிறாரு.
உடனே சட்டிப்பட்டியெல்லாம் தூக்கிட்டு என்ன செய்வாங்க, அடுத்த மலை காட்டுக்குள்ள ஓடுவாங்க. ராஜா அங்க வரான்னு சொல்லி வேற மலைக்கு ஓடுவான். இப்படியே இவனுடைய காலம் போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இந்த மரணமும் தாவீதும் ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, சந்திக்கிறாங்க. எந்த இடம்? அதுல்லாம் குகை. அதுல்லாம் குகையில இந்த தாவீது யார சந்திக்கிறார்? மரணத்தை சந்திக்கிறான். உடனே வாங்க கூட இருந்து சொல்றா, பாருங்க கர்த்தர் இன்னைக்கு இவனை உங்களுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டா, உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே தாவீது ஒரு வார்த்தை சொன்னான், அபிஷேகம் பண்ணது மேல நான் என்ன செய்ய மாட்டேன், கை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை மட்டும் என்ன செஞ்சுட்டான், கிழிச்சுட்டான். பார்த்துடுங்க, வஸ்திரத்தை மட்டும் கிழிச்சுட்டான். பாருங்க இன்னைக்கு மரணத்தை கர்த்தர் நம்ம கையில என்ன செஞ்சுட்டார், ஒப்பு கொடுத்துட்டார். அவர் மரணத்தை என்ன செஞ்சுட்டார், ஆமான யார் கையில ஒப்பு கொடுத்திருக்காரு, நம்ம கையில. என் நாமத்தினால பிசாசுகளை என்ன செய்வீங்க, துரத்துவீர்கள். என் நாமத்தினால பிசாசின் தலையை நீங்க நசுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவனை சுட்டரித்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க பிசாசின் தலையை நசுப்பதுக்கு கர்த்தர் நம்ம கையில என்ன செஞ்சிட்டாரு, அதிகாரத்தை கொடுத்தார். இப்ப இங்க பாருங்க இந்த 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் போது வாசிக்கிற வசனத்தை, தன் மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய் கொடுத்தான். ஆமானுடைய காரியத்துக்கு எப்படி வச்சுனாலும் மோதிரத்தையும் கையில வாங்கி கொடுத்தா. இப்ப ராஜபுரம் யார் கைக்கு வந்துட்டு, மொர்தெகாய் கைக்கு வந்துட்டு. பாருங்க கடைசி எக்காலம் 7ஆம் எக்காலம் துணிக்கும் போது இந்த ராஜ்யம் யாருடைய ராஜ்யமா மாறிடுமா, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். எழுதிக்கல வெளிப்படுத்த 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவனுடைய ராஜ்யமா என்ன செஞ்சுட்டு மோதிரம் யார் கைக்கு வந்துட்டு, இப்போ மேசியாவுடைய கையில நின்று வந்துட்டு. பாருங்க பிசாசு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா ஒண்ணும் முடியல. ஆனா இப்போ ராஜ்யம் யார் கைக்கு வந்துட்டு, மேசியாவுடைய கை, யூதனுடைய கையில வந்து, மொர்தெகாயுடைய கையில வந்த பிறகு இப்ப அவன் அந்த எழுதப்பட்ட அந்த சட்டத்தை அவன் என்ன செஞ்சுட்டான், தலைகீழ மாத்தி அவன் என்ன சொல்லுவாங்க, இர்ரிவோக்கபிள் ஒரு வார்த்தை அவன் என்ன செஞ்சுட்டாங்க, போட்டுட்டான். பார்த்துட்டு இதை திரும்ப அந்த சட்டத்தை என்ன செய்ய முடியாது, யாரும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இர்ரிவோக்கபிள் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அவன் என்ன செஞ்சுட்டா, அதுல போட்டு அந்த வார்த்தையை போட்டு வச்சுட்டான். பாருங்க யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேஃப் சைடு வந்துட்டு, யூத ஜனங்கள் அந்த பூர் அப்படிங்கிற அந்த என்ன சீட்டை குலுக்கி போட்டாங்கல்ல, அதனால அவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னா பூரிம் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த ஃபெஸ்டிவல் என்ன செய்வாங்க தெரியுமா, எஸ்தர் புஸ்தகத்தை வாசிப்பாங்க. எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது இந்த மொர்தெகாயுடைய பேரை சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷமா சத்தம் போடுவாங்க. சந்தோஷமா சத்தம் போடுவாங்க. பார்த்துடுங்க ஒரு வெற்றி விழா மாதிரி சத்தம் போடுவாங்க. ஆனா ஆமானுடைய சத்தம் பேர் வந்துட்டு வைங்க, உடனே எல்லாரும் வேற விதமா சத்தம் போடுவாங்க. பாருங்க அவன் வெறி பிசாசு அப்படிங்கிற மாதிரி அவனை வேற விதமா செய்வாங்க. அந்த பேரை கேட்டாலே வேற விதமா சத்தம் போடுவாங்க. இப்படி அந்த மொர்தெகாய் இந்த பூரிம் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இப்போ கொண்டாடி ஆதார் 14ஆம் தேதியில என்ன செய்யறாங்க, 15ஆம் தேதியில 14-15 என்ன செய்யறாங்க, அதை கொண்டாடுறாங்க. நீங்க கொண்டாடிங்களா? நம்ம டெய்லி கொண்டாடிட்டு இருக்கோம். பிசாசின் தலையை நம்ம என்ன செஞ்சிட்டோம், நசுக்கிட்டோம். அந்த பூரிம் வந்து இந்த யூத ஜனங்கள் 14-15 என்ன செய்யறாங்க, கொண்டாடிட்டு இருக்க. எப்படி கொண்டாடுவாங்க தெரியுமா, சின்ன பிள்ளைலாம் அகஸ்வேர் ராஜா மீது பசங்க வந்து அகஸ்வேர் ராஜா மீது ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்களா, ஆமா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், இதுல அகஸ்வேர் ராஜா மீது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா, எஸ்தர் ராணி மீது என்ன செய்வாங்க, ட்ரெஸ் கொடுத்திருப்பாங்க. யாரும் ஆபர் மீது செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அகஸ்வேர் ராஜா அடுத்தது என்னது, எஸ்தர் ராணி மீது என்ன செய்வாங்க, ஒடுத்துட்டு வருவாங்களா. ஒடுத்துட்டு வந்து என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஆனந்தமா என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் வந்து இன்னொரு வீட்டுக்கு என்ன செய்வாங்க, ஸ்வீட்லாம் என்ன செய்வாங்க, கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம கிறிஸ்துமஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். தெரியல கிறிஸ்துமஸ் வந்துட்டு உடனே ஸ்வீட் பண்ணி வாங்க, நம்ம 24ஆம் தேதி கொண்டாடுறோம். ஆனா 14-15 என்ன செய்யுது, முடிவு பார்த்துருக்கு. பாருங்க இந்த ஸ்வீட்டை கொண்டாடுவாங்க. ஆனா அவங்களுடைய 12ஆவது மாதங்கிறது நம்மளுக்கு எத்தனாவது மாதம், செப்டம்பர் மாதம். செப்டம்பர் தான் நம்மளுக்கு எத்தனாவது,
அவங்களுடைய 12வது மாதம், நம்மளுக்கு எந்த மாதம்? செப்டம்பர் மாதம். அப்படிதானே? இல்ல நான் தப்பா சொல்லிட்டேனோ? பிப்ரவரியா? ஆமா, ஏப்ரல் வருது. அப்போ மார்ச், பிப்ரவரில இருந்து மார்ச் வரைக்கும். அதான் எந்த மாதம்? ஆதார் மாதம் வந்துடுங்க. அன்னைக்கு 14ஆம் தேதி அவங்க என்ன செய்வாங்க? கொண்டாடுவாங்க. ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க. ஒருத்தர் கிஃப்ட் எல்லாம் போகும், ஸ்வீட் எல்லாம் போகும். இப்படி அவங்க விளக்க பத்த வச்சு, லைட்டை கேண்டில் பத்த வச்சு அதுல என்ன செய்வாங்கன்னா அவங்க நடனம் பாடி என்ன செய்வாங்க? துதிப்பாங்க. அவங்க இப்படி அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஆமான் என்ன செஞ்சுட்டான்? செத்து போயிட்டான். நம்மளை அழிக்க வந்து ஆமான் என்ன செஞ்சுட்டான்? செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க டெய்லி என்ன செய்வாங்க? கொண்டாடுவாங்க. இன்னைக்கு நம்ம எப்ப கொண்டாடணும் சிந்திச்சுப்பாங்க. நம்மளுக்கு என்ன நாள்? எல்லா நாளும் என்ன நாள் தான்? நம்மளுக்கு எல்லா நாளும் எந்த நாள் தான்? பூரி ஃபெஸ்டிவல் தான். நம்மளுக்கு எப்பவும் கோலாகலமா இருக்கணும். எப்பவும் துக்கமோ என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. ஏன் தெரியுமா? பிசாச கர்த்தர் என்ன செய்யறார்? அவளு அதே சிலுவையில அவன் தலையை என்ன செஞ்சுட்டார்? நசுக்கி போட்டார். எந்த இடத்துல அவருக்கு தூக்கு போட்டு நினைச்சானோ, அவர் அங்கே கதையை முடிக்கும்னு நினைச்சானோ, அதே இடத்துல கர்த்தர் அவருடைய காலால் அவருடைய தலையை என்ன செஞ்சுட்டார்? நசுக்கி போட்டார். அவன் தோற்கடிக்கப்பட்ட ஒரு பிசாசு. அவன் யாரு? தோற்கடிக்கப்பட்ட ஒரு பிசாசு. அந்த பிசாச கர்த்தர் சொன்ன மாதிரி வேதம் சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் அவர் வெளிப்பட்ட நோக்கமே என்ன அப்படின்னா பிசாசை என்ன செய்யணும்? அழிக்கணும். அந்த ஆமான் அழிச்சு போடணும். அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த ஆமான் அவர் என்னைக்கு சிலுவையில் ஏறினாரோ அன்னைக்கே அந்த ஆமான் ஒளிஞ்சான். அவன் நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் தோற்கடிக்கப்பட்ட ஒரு பிசாசு. பார்த்துடுங்க, இன்னைக்கு நம்ம பூரி ஃபெஸ்டிவல் கொண்டாடணும் அப்படின்னா டெய்லி நம்மளுக்கு பூரி ஃபெஸ்டிவல் தான். அதனால டெய்லி எல்லாருக்கும் என்ன செய்யணும்? ஆமா, அவங்களுக்கு தீபாவளி, நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு டெய்லி பூரி தான். அதனால டெய்லி எப்படி ஒருத்தர் என்ன செய்யுங்க? ஸ்வீட் கொடுங்க. நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா பிசாசு நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. அவன் தலை என்ன செய்யப்பட்டு நசுக்கப்பட்டு. பாருங்க, இந்த பூரி ஃபெஸ்டிவலை அவங்க அவ்வளவு கோலாகலமா என்ன செய்யறாங்க? கொண்டாடுறாங்க. எல்லா சம்பவத்தையும் நீங்க மேசியாவுக்குள்ளதான் என்ன செய்யணும்? டர்ன் அவுட் பண்ணணும். அப்பதான் நமக்கு அதுக்குள்ள சாராம்சம் நம்மளுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். பாருங்க, இந்த எஸ்தர்ல நம்ம பார்க்கும் போது பாருங்க, மீண்டும் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க. அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் என்னெல்லாம் செய்றாங்க? எல்லாரும் சந்தோஷமா இருந்து திரும்ப சிஸ்டர் அந்நாட்களில் என்ன வருவாங்க? என்ன சாப்பிடுவாங்களா? அப்ப நம்ம டெய்லி என்னதான்? டெய்லி விருந்துதான் நம்மளுக்கு. அதனால துக்கமே இருக்கக்கூடாது. என்னைக்கு நாளும் நம்மளுக்கு விருந்துதான். டெய்லி நம்ம வீட்டுல என்ன இருக்கணும்? விருந்து இருக்கணும். பாருங்க, இந்த அன்புங்கிற காரியம் இருக்குல்ல, இந்த பூரிப்பை தெரிஞ்சு போட்டுருக்கணும். அன்புங்கிற காரியம் என்ன செஞ்சிடும்? இப்போ நம்ம இவர் எடுத்து விடலாம், ஆபரம் எடுத்து விடுவோம். அவன் வாசப்படியிலே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். மரத்துக்கு யாராவது வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லி. எதுக்கு? சாப்பாடு போடணும் அவங்களுக்கு. அதனால யோசிச்சுட்டே இருக்கிறான், யாராவது வரணும் கருத்தாவே அப்படின்னு. 3 புருஷன் வந்தாங்க, ஓடி போனான். நீங்க போதை கூட சாப்பிட்டுலாம் போன அப்படின்னு சொல்லி சொன்னான். யாராவது இன்னைக்கு அப்படி செய்வோமா? 3ஆவது நாள் எவ்வளவு வேதனை இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அவன் போய் வருந்தி, நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? ஓடி போய் அவன் வருந்தி கேட்டுக்கிட்டான். கேட்டு சாராவும் ஆபரம் சொன்ன உடனே அவ்வளவு வயசாகி போச்சு. ஆனாலும் என்ன செஞ்சா? செய்தா. இந்த கிணறுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னாரா? இல்ல, அவன் செஞ்சா அவனுக்கு. பாருங்க, இன்னைக்கு யாராவது நம்ம செய்யறோமா? யார் வீட்டு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க சாப்பிடுறதுக்கு அப்படின்னு யாரும் நினைக்கிறோமா? நினைக்கணும். அப்படி என்ன செய்யணும்? அப்பதான் வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். அதாவது நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க, நம்ம எவ்வளவு போகும்? எவ்வளவு அரிசி போடுவோம்? 4 பேர் கடமை என்ன செய்வோம்? போடுவோம். கூட கொஞ்சம் போடும், கூட கொஞ்சம் போட்டு வச்சு ஜோம் பண்ணுங்க. கர்த்தாவே, என் வீட்டுல சாப்பிடுறதுக்கு யாராவது என்ன செய்யும்? அனுப்பி விடும் கர்த்தாவே. தூதர்கள் கூட வரலாம். தூதர்கள் கூட என்ன செய்யலாம்? கதவை தட்டலாம். அப்போ சிந்திச்சு பாருங்க, தூதர்கள் வரும்போது அவங்களை நீங்க உபசரிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. அது பிளஸ். கர்த்தரே கூட என்ன செய்யலாம்? வரலாம். பார்த்துடுங்க, அவர் வந்து கொஞ்சம் சாப்பாடு தாமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே என்ன செய்யுங்க? சாப்பாடை கொடுங்க. அது ஒரு பெரிய பிளஸிங். பாருங்க, ஒரு தடவை
இந்த தள்ளுபடி ஆகமத்துல தொபித்துன்னு சொல்லி ஒரு ஆகமம் இருக்கு, அதை நீங்க வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தொபித்துல அவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு தூதன் வருவார். அந்த தூதன் பேர் வந்து ரஃபாயல் அப்படின்னு சொல்லி, ரஃபாயல். அவன் வந்து ஒரு வழிபோக்கன் போல நிற்பான். அப்போ தொபித்து சொல்லுவான், அந்த ஊருக்கு போறதுக்கு உங்களுக்கு வழி தெரியுமா அப்படின்னு கேட்பான். அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு நல்லா தெரியுமே, தூதன் தான் எல்லா வழியும் தெரியுமே, அவங்க போய் வந்துட்டு தானே இருப்பாங்க, ஓ தெரியுமே அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப இவன் கேட்டிருக்கா, இன்னும் ஆள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறான். ஓ எனக்கு நல்ல நண்பனே, அவன் டெய்லி அங்க போவேனே. அப்ப இந்த தூதன் அடிக்கடி என்ன செஞ்சிருக்கிறான், அங்க விசிட் பண்ணியிருக்கிறான். பாருங்க, விசிட்டேஷன் அடிக்கடி உங்க வீட்டுல எத்தனை தடவை தூதன் வந்தாங்களோ தெரியாது, கண்டிப்பா வந்திருப்பாங்க. நான் சொல்றேன் 100% வந்திருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியாது. நம்ம வீட்டுல அடிக்கடி அவங்களோட விசிட்டேஷன் நடக்கும், ஆனா நம்ம அதை அறியாம இருக்கலாம். ஆனா பாருங்க, இவன் சொல்றா, நான் அடிக்கடி அங்க போவேனே, எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்றான். உடனே போயிட்டு அவங்க எல்லாம் சபாஷெல்லாம் முடிச்சுட்டு, ஆனா இவன் டெய்லி அங்க வீட்டுக்கு போகும்போது, அடிக்கடி அங்க வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு இவன் யாருன்னு என்ன செய்யாது, தெரியாது. இப்போ லாஸ்ட் சீன் வரும்போது இவன் சொல்றானா, தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய 7 தூதர்கள்ல ஒரு தூதன் நான் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்றான். அவருக்கு தொபித்துக்கு ரிவீல் பண்றான். அப்போ சிந்திச்சு பாருங்க, தேவ தூதர்கள் உங்க வீட்டுக்கு என்ன செய்யலாம், வரலாம், வந்திருக்கலாம், வரலாம், வருவாங்க, வருவாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய, ஜோ பண்ணுங்க. இனிமே இருந்து ஒரு டம்ளர் 2 டம்ளர் போட்டீங்கன்னா கூட 2 டம்ளர் என்ன செய்யுங்க. ஏன்னா தூதர்கள் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க, எவ்வளவு சாப்பிடுவாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இப்போது சொல்லிட்டு வராங்க, ஆனா தூதர்களுக்கு போன்லாம் கிடையாது. சில ஜனங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. யார் நம்ம சொல்லிட்டே வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப ஏதோ பெருசா தியாகம் பண்ண மாதிரி. ஒன்றும் இல்லை, தாழ்மையா இருங்க. எந்த நேரத்திலையும் நம்மளை விசிட் பண்றதுக்கு தூதர்கள் என்ன செய்வாங்க, இந்த டைம் வந்துட்டு வந்துட்டு, இதுதான் அந்த டைம். தூதர்கள் நம்மளை விசிட் பண்ணக்கூடிய டைம் வந்துட்டு. இந்த டைம்ல நம்ம நம்ம கர்த்தனை கேட்கலாம், கர்த்தாவே நீர் சாப்பிடுறதுக்கு ஆள் அனுப்புன்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்வார், அனுப்புவார். யாரனாலும் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அனுப்ப முடியும். சோ நம்ம எல்லாத்துக்குமே எப்படி இருங்க, ஆயத்தமா இருக்கு. இந்த அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, அவங்க டெய்லி அவங்க வீட்டுல என்னதான் விருந்துதான், டெய்லி அவங்க வீட்டுல என்னதான் என்ன 4-5 பேர் நிறைய பேர் உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. என்ன விஷயம், எங்க வீட்டுல நீங்க விருந்து, அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். அப்படி தரமாட்டார் நினைக்காதீங்க, அவர் நிச்சயமா என்ன செய்வார், தருவார். பார்த்துடுங்க, இந்த சிறியோர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள், அவ்வளவுதான், முடிஞ்சு. பாருங்க, அவங்க ஃபீஸ்ட் கொண்டாடுவாங்களா, இன்னும் என்ன விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை என்ன செய்வாங்களா, அப்போ பரிசுல அனுப்புங்க. ஏதாவது இந்த மாதிரி காரியத்துல சைலண்ட் ஆயிடுறாங்க. என்னென்ன பிரைஸ் எல்லாம் நம்ம அனுப்பலாம், என்ன தேவையோ உங்களுக்கு என்ன செய்யலாம், அனுப்பலாம். அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை என்ன செய்யலாம். அதாவது யூதர் ஜனங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க பக்கத்து வீட்டுல என்ன கஷ்டம் அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு ஏற்றபடி அவங்க நிறைவேற்றுவாங்க. அந்த பூரிங் டைம்ல, அந்த பூரிங்ல வந்து யாராவது கஷ்டப்பட்டு இருந்தா அவங்களுக்கு அந்த அந்த அவங்களுடைய குறைவை அவங்க என்ன செய்வாங்க, நிறைவாக்கி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், செய்யலாம். இன்னும் வாசிங்க, புவர் கொடுப்பாங்க. அந்த அதுக்குன்னு தனியா ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க. ஆமா, சடாக்கா. அந்த டைம்ல அதை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஏழை ஜனங்களுக்கு என்ன செய்வாங்க, அதை கொடுப்பாங்க. அதாவது நீதிமானுக்கு என்ன சொல்லுவாங்க, ரைச்சியஸ்னஸ். சதேக் அப்படின்னா என்னது, ரைச்சியஸ் பர்சன். ரைச்சியஸ் பர்சன் சதேக் சொல்லுவாங்க. நீதியான காரியத்தை நீங்க சொல்லும் போது இப்ப நீங்க சொன்ன சேரிட்டிக்குள்ள பேர் என்ன செய்யும், வந்துடும். சரி, அடுத்தது எளியவர்களுக்கு அதுதான் இது. அவங்க என்ன செய்வாங்க, சேரிட்டி பாக்ஸ் ஒண்ணு இருக்கும், பூரி பண்ணிக்கு என்ன செய்வாங்க, இதை வந்து நாங்க எங்க வீட்டுல செய்வோம். எங்க வீட்டுல ஒரு முட்டியல் இருக்கும், எல்லாம் என்னென்ன சில்லறை கிடைக்க போடுவோம். நாங்க போட்டு எப்போ குளித்து கிளம்பி வரும்போது நான் அந்த பாக்ஸ் உள்ளது எல்லாத்தையும் தட்டி என் பேக்ல போட்டு வச்சிருப்பேன். வரும்போது ஏழைகள் யாரு வந்தாலும் சரி அவங்களுக்கு குணம் பண்ண மெடிசன் யாரையும் என்கிட்ட இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இதுதான் என்னது, பூரி பத்துக்கிட்டுங்க. இது நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும். ஏன் ஆமான்னு என்ன செஞ்சுட்டா,
தோத்து போயிட்டான், செத்து போயிட்டான் அவன். நம்மளுக்கு அவன் டெத்து தான், அவன் செத்து போயிட்டான். அவன் இப்ப உயிரோட இல்ல. அவன் சும்மா அப்படி பாசா காமிச்சிட்டு அடையலாம். பட் அவனுடைய உயிரை கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? அவன் பல்ல புடுங்கிட்டார். பார்த்துருங்க, வெத்து பாம்பு அவன். அவன்கிட்ட விஷம் என்ன செய்யல, இப்போ இல்ல. அவன் ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் ஒரு குளவி அப்படின்னா அந்த குளவியினுடைய கொடுக்க கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? எடுத்து போட்டார். அவன் சும்மா லாந்திட்டு இருக்கான், குளவின்னு காமிச்சிட்டு இருக்கான். ஆனா உள்ள கொடுக்க இல்ல, அவன்கிட்ட இல்ல. பதிலுங்க கர்த்தர் புடுங்கிட்டார். எப்போ? சிலுவையில இருக்கும் போதே என்ன செஞ்சிட்டார்? அதை புடுங்கிட்டார். பாருங்க, இப்போ இந்த எளியவர்களுக்கு என்ன செய்யணுமா? தான தர்மம் என்ன செய்யணும். உண்மையிலே சொல்றேன், தான தர்மம் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். இந்த பூரியினுடைய நாட்கள்ல இப்படி செய்வாங்க. இதுல நீங்க விசேஷம் பாத்தீங்கன்னா பைபிள்ல ஒரு மனிதனை பற்றி ரொம்ப விசேஷமா கொடுக்கப்பட்டிருக்கு. யார் அப்படின்னா கொர்நேலியு. தான தர்மம் செய்யறதுல அவன் வல்லவன். பார்த்துடுங்க, அவன் பெரிய அதிகாரி. ஆனா தான தர்மம் பண்றது வல்லவன். தான தர்மம் என்ன? கொடுத்தா திரும்ப கிடைக்காது. அதான் என்னது? கொடுத்தா திரும்ப என்ன செய்யாது? கிடைக்காது. அதுதான் என்னது? தான தர்மம். இவன் இவ்வளவு பெரிய அதிகாரி, தான தர்மம் பண்றதுல வல்லவன். இவருடைய தான தர்மம் எங்க வரைக்கும் கட்டிட்டா? யார் போய் நியூஸ் கொடுத்தா? தூதர்கள் தான் என்ன செய்யறாங்க? ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க தூதர்கள்ல. அவங்க என்ன செய்வாங்க? எங்க இருந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நான் அவர் வீட்டுக்கு போனேன், என்ன மோகனாம என்ன செஞ்சாரு, ரிப்போர்ட் எங்க போவாங்க? உடனே காசு, சரி நீ போயிட்டு வந்து அடுத்த நீ போ. ஒவ்வொரு தூதர்களா வராங்க. எல்லாத்துடைய ரிப்போர்ட்டும் கரெக்டா சேஃபா, சரி எல்லா ரிப்போர்ட்டும் சேமா இருக்குது. கர்த்தர் நம்மளை என்ன செய்யறார்? ஆசீர்வதி. நம்மளுடைய பெயர் எங்க பிரசவமாகணும்? இன்னைக்கு இங்க பிரசவமாகறதுக்கு என்னெல்லாமோ செய்யறாங்க. ஆனா இங்க பிரசவம் ஆக வேண்டாம். நம்ம எங்க பிரசவம் ஆகணும்? பாசிட்டிவா பிரஸ்தாவம் ஆகணும், நெகட்டிவா இல்ல. பாசிட்டிவா என்ன செய்யணும்? பிரஸ்தாவம் ஆகணும். பார்த்துங்க, நம்ம ஃபேமஸ் ஆகணும். அங்க பரலோகத்துல ஃபேமஸ் ஆகணும். பூலோகத்துல ஃபேமஸ் ஆகலாட்டி பரவாயில்ல, நம்ம பரலோகத்துல எப்படி இருக்கணும்? ஃபேமஸ் கேரக்டரா என்ன செய்யணும் இருக்கணும். சரி, அடுத்தது திட்டம் பண்ணினா ஆனாலும் எஸ்தர் ராஜசமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாக அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரனை மரத்திலே தூக்கிக் கொண்டார்கள். ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீம் எனப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தை நிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவை நிமித்தமும் தங்களுக்கு நேர்த்தவை நிமித்தமும் யூதர் அதை திட்டப்படுத்தி அந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசிரியாமல் இருப்பதில்லை என்பதையும் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசிரிக்கப்பட வேண்டும் என்பதையும் பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழித்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள். இது எத்தனை நாள் கொண்டாடுறாங்களா? 2 நாள் என்ன செய்யறாங்க? கொண்டாடுறாங்க. 14 15 சொல்லி 2 நாள் போதாகலமா என்ன செய்யறாங்க? இவங்க கொண்டாடுறாங்க. இதுதான் என்னது? பூரி. இந்த ஆமான் செத்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு தகவல் இது. இன்னைக்கு நம்மளுக்கு பிசாசு என்ன செய்யப்பட்டா செத்து. நம்மளுக்கு இன்னைக்கு டெய்லி என்னதான் பூரி. நம்ம வீட்டுல நாளையில இருந்து என்ன இருக்கணும்? ஃபீஸ் இருக்கணும். இன்னைக்கு நம்ம பூரி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுக்கு என்னது? ஃபீஸ்ட். நம்ம ஃபீஸை தான் சேர்ந்து என்ன செய்யறோம்? கொண்டாடுறோம். நாளைக்கு என்னதான்? பூரி தான் நம்மளுக்கு. பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கர்த்தர் ஏதாவது மாற்றி கொடுத்தாரு. பூரி. இது வந்து தோரால கிடையாது. இந்த ஃபெஸ்டிவல் தோரால இல்லாத ஒரு ஃபெஸ்டிவல் தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கொண்டாடுறோம். தோரால இல்லாத ஒரு ஃபெஸ்டிவலை கர்த்தர் பிரஜாதிகளுக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னா அதுதான் பூரி ஃபெஸ்டிவல். இந்த பூரி ஃபெஸ்டிவல் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்க. எதுக்கு அப்படின்னா நம்ம சாத்தானுடைய தலை என்ன செஞ்சிட்டாரு? நசுக்கப்பட்டாச்சு. அதாவது யூத ஜனங்களை அழிக்க நினைத்த அந்த பிசாசின் தலையை கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? நசுக்கி போட்டார். அதனால நம்மளுக்கு விசேஷமான ஒரு ஃபெஸ்டிவல் எது அப்படின்னா பூரி ஃபெஸ்டிவல் தான். நம்மளுக்கு என்ன ஃபெஸ்டிவல்? பூரி ஃபெஸ்டிவல். இது ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? எழுதி அதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு.
பாருங்க, தோரால இல்லாத ஃபெஸ்டிவல் எந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் தான். இன்னைக்கும் அதை என்ன செய்யறாங்க, கொண்டாடுறாங்க. ஈவன் இயேசு கிறிஸ்து கொண்டாடுனதா சரித்திரத்துல என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அங்க கொண்டாடப்படுது. அந்த ஃபெஸ்டிவல் என்ன ஃபெஸ்டிவல்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் எந்த நாள்ல கொண்டாடினார், எந்த நாள் அந்த ஃபெஸ்டிவல் வந்துச்சு, எந்த வருடத்துல வந்தது அப்படின்னு சொல்லி இவங்க அலசி அந்த பேக் ஹிஸ்டரி அவங்க தொலைச்சு பார்க்கும்போது அது பூரிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி அந்த பூரிம் ஃபெஸ்டிவலை அவர் கொண்டாடுனதா அங்க சரித்திரம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இன்னைக்கு நமக்கு ஆக்சுவல் பூரிம் எது? பிசாசு செத்து போயிட்டான், பிசாசு தலையை கற்று எடுத்துட்டார், நசுக்கிட்டார். அதுதான் நம்மளுக்கு ஆக்சுவல் பூரிம். அப்போ நம்ம செய்யக்கூடியது என்ன? we have to enjoy. நம்ம சிம்கா பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது? ஆனந்தம் அடைய வேண்டியது. சிம்கா அடிக்க, சிம்கா தான் நம்மளுக்கு. ஒவ்வொரு நாளும் நமக்கு சிம்கா தான். பாருங்க, இந்த ஆனந்தத்தை நம்ம எப்படி தெரிவிக்கிறது? நம்ம அன்பை நம்ம என்ன செய்து காமிக்கணும்? எப்படி? ஃபெஸ்டிவல் வைங்க, ஃபீஸ்ட் வைங்க. வீட்டுல என்ன இருக்குது? ஃபீஸ். என்ன ஃபீஸ்ட் உங்க வீட்டுல? டெய்லி ஃபீஸ்ட் தான். என்ன ஃபீஸ்ட்? பூரி ஃபீஸ்ட். நம்மளுக்கு டெய்லி என்ன ஃபீஸ்ட்? பூரி ஃபீஸ்ட். பாருங்க, கர்த்தர் நீங்க கேளுங்க, கர்த்தாவே என் வீட்டுல நான் ஆகாரம் செய்வதற்கு கர்த்தாவே நீர் ஆட்கள் என்ன செய்யும், அனுப்பும். நான் இந்த வீட்டுல நான் ஃபீஸ் கொண்டாடும், நாங்கெல்லாம் வந்துருவோம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் வரட்டி விட போ அந்த வீட்டுக்கு, அங்க எது பார்த்துட்டு சீக்கிரம் போன்னு சொல்லுவாரு. எலியாட்ட அப்படிதான் வரட்டி விட்டார். சாரை மெதுவா அங்க கொஞ்சமா கொஞ்சம் என்னது இருக்கு, அது உனக்கு சீக்கிரம் போய் சாப்பிட்டு காமிச்சிட்டாரு. ஆனா அங்க போன உடனே அங்க என்னது, 3.5 வருஷம் அவங்களுக்கு என்னதுதான் ஃபீஸ் தாங்க. அங்க என்னது ஃபீஸ். புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கிறது புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சாப்பிட்டு. இந்த பூரி வந்து இந்த பிரஜாதிகளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஃபீஸ் எது அப்படின்னா இந்த ஃபீஸ் தான், பூரி. அது எப்பெல்லாம் கொண்டாடுமா? வருஷத்துல 2 தடவை இல்ல. இப்போ நம்மளுக்கு எப்பவுமே என்னதுதான், பூரி ஃபீஸ் தான். சரி, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த இந்த எஸ்தர் புஸ்தகத்துல முதல் பாகமா நம்ம வஸ்தியை நம்ம பார்த்தோம். இந்த வஸ்தி வந்து எப்படி உதறி தள்ளப்பட்டால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது எஸ்தர் ராணியை பற்றி பார்த்தோம். இந்த எஸ்தர் ராணி கர்த்தர் எப்படி பட்டத்து ராணியை மாற்றா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாருதான்? எஸ்தர் ராணி. நம்ம ஒருவேளை நம்மளுக்கு நம்மளுக்கு பிரஜாதி பேர் இருந்தாலும் உள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன அபிஷேகம்? அந்த அபிஷேகம் யூதா அபிஷேகம் தான். கவலைப்படாதீங்க, யூதா கோத்திரத்து சிங்கத்தின் அபிஷேகம் தான் நம்ம மேல இருக்குது. அதனால நம்மளும் யாருதான்? யூதர்கள் தான். பாருங்க, இந்த அபிஷேகத்தை பெற்ற நம்ம பாருங்க, பிசாசு நம்ம அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். எத்தனையோ பேர்களை கட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆனா நம்மளுக்கு தெரியும், கர்த்தர் பிசாசின் தலையை சிலுவையில் என்ன செஞ்சுட்டார், நசுக்கி போயிட்டார். நம்ம பூர்ணிமை கொண்டாடலாம் அப்படின்னா பிசாசுக்கு தொக்காயிரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பூர்ணிமை கொண்டாடணும். எப்பெல்லாம் கொண்டாடணும்? டெய்லி என்ன செய்யணும்? கொண்டாடணும். பார்த்துடுங்க, டெய்லி கொண்டாடணும். ஓது சொல்லி வச்சு வரேன். பாருங்க, இந்த ஓரின் ஃபெஸ்டிவல் எங்கெல்லாம் பிரசித்தமாச்சு? எங்க இருந்து எங்க வரைக்கும்? ஓதுல இருந்து குஷ் வரைக்கும் எல்லாரும் என்ன செஞ்சாகணும்? இது இந்த சட்டம் மாறாத சட்டம் சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப நம்ம மாற்ற முடியுமா? இது யாருக்கு கொடுக்கப்பட்ட சட்டம்? பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். இப்போ இந்த பூரிமை நம்ம கொண்டாடி ஆகணும், வேற வழி இல்லை. யாருக்கும் சொந்தம் தான். ஓதுக்கும் இந்த கட்டளை தான் போச்சு. ஓதுக்கும் அப்படித்தானே போச்சு. ஓதுக்கும் இதே கட்டளை தான் போச்சு. எல்லாரும் என்ன செய்யுங்க? பூரி ஃபெஸ்டிவலை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லி. பாருங்க, இந்த ஓது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஓதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஹே, அடுத்து வாவ், டேலத், அடுத்தது வாவ். இந்த 4 எழுத்துக்கள் என்ன செய்யும்? வரும்போது எடுக்க ஓதுல இந்த வாவ் பற்றி நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். வாவ் வந்து யாருடைய சத்தம்? தேவனுடைய ஒரு சத்தம். இந்த தேவனுடைய சத்தம் எல்லா சத்தத்துக்குள்ளும் இருக்குது. நாய்க்குள்ளேயும் இருக்குது, பூனைக்குள்ளேயும், எல்லா நிறைய மிருகங்களுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். தண்ணீர், காற்று, 2 தண்ணி ஒரு இடத்துல இணையுது, அந்த இடத்துல ட்ரம்பட் சவுண்ட் வருதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. டிஸ்கவரியில கண்டுபிடிச்சு போட்டுருக்காங்க. இந்த வாவ் சத்தம் வந்து ரொம்ப முக்கியமான சத்தம். 1977 இந்த வாவ் செஞ்சது, அந்த சிக்னல் வந்தது 2000 ஆமா ஆகஸ்ட் 15ல. 2014ல அந்த ட்ரம்பட் சவுண்ட் உலகமெங்கும் என்ன செஞ்சிருக்கு, கேட்டிருக்குது. ஆனா எருசலேம்ல என்ன செய்யல, கேட்கல. இந்த வாவ் வந்து இந்த ட்ரம்பட் சவுண்ட் இது எல்லா இடத்துலயும் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது இறங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த வாவ் இறங்குறதுக்கு
ஒரு இடம் வேணும். எப்படி நம்ம இந்தியா கேட் இருக்குல்ல, கேட்வே ஆஃப் இந்தியா, அது எல்லாத்துக்கும் கேட்டு. அதே மாதிரி இந்த வாவ் இந்த உலகத்துக்குள்ள இறங்குறதுக்கு ஒரு வாசல் வேணும். அந்த வாசல் எங்க இருக்குன்னா ஹோதுல தான் அந்த வாசல் என்ன செய்யுது இருக்குது. பாருங்க, இந்த ஹோதுல வந்து நீங்க இந்த லெட்டர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏன் என்னது பார், எதை பார்க்கணும்? வாவ் பார்க்கணும். சரி, வாவ்ல என்ன பார்க்கணும்? வாவுடைய வாசலை பார்க்கணும். நம்ம இந்த நம்ம இது அதாவது என்ன அப்படின்னா இந்த இந்தியா வந்து இட் இஸ் த இதுதான் வாவுடைய வாசல், வாவு இறங்கக்கூடிய ஒரு வாசல் பார்த்துடுங்க. ஒருவேளை இந்த ட்ரம்பட் சவுண்ட் இந்தியால இருந்தா என்ன செய்யணும்? அதாவது கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குமா? மின்னலை போல இருக்கும். எப்படி மின்னல்? கிழக்கில இருந்து மேற்கு அடிக்கிற மாதிரி மின்னல் என்ன செய்யும்? அதோடைய வருகை என்ன செய்யும் இருக்கும்? வருகைனால என்னதான்? அவருடைய செய்தி தான். அவருடைய செய்தி தான் என்னது? வருகை. இந்த செய்தி, இந்த ட்ரம்பட் சவுண்ட் வந்து எங்க இருந்து எங்க அடிக்குமா? இது கிழக்குல இருந்து மேற்கு அடிக்கணும். அப்போ இங்க ட்ரம்பட் சவுண்ட் ஊதுறதுக்கு கொஞ்சம் ஜனங்கள் என்ன செய்யணும்? இந்தியால இருக்கணும். இந்தியால இந்த வாவ் சவுண்ட ஊதுறதுக்கு, ட்ரம்பட் சவுண்ட ஊதுறதுக்கு ஒருபட்ட ஜனங்கள் இங்க என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அவங்க கையில ட்ரம்பட் கிடைச்சிட்டா முடிஞ்சது. அவங்க ஒருவேளை 300 ஜனங்களா இருக்கலாம். கிதியோன் மேதி வெறும் 300 ஜனங்களா இருக்கலாம். அது சொல்ல முடியாது. பாருங்க, ஒரு மிஸ்ஸிங் அமௌண்ட் ஒன்று உண்டு. அதுல சொல்லிருக்கிற எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு மிஸ்ஸிங் நம்பர் உண்டு, பார்த்துடுங்க. லேவியரா என்னாகமத்துல கர்த்தர் என்ன சொல்லுவாருன்னா, மோசேட்ட லேவியின் கோத்திரத்துல ஆண் மக்கள் 1 வயசுக்கு மேற்பட்ட ஆண் மக்களை நீங்க என்ன செய்யுங்க? கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்படி கவுண்ட் பண்ணும்போது 22,300 பேர் வருவாங்க. 22,300 பேர் கிடைப்பாங்க. உடனே கர்த்தர் சொல்வார் 22,000 சொல்லி கவுண்ட் எடுப்பார். இந்த 3,000 மிஸ் ஆயிரும், அது வராது. ஆனா அதுக்கு பிறகு கர்த்தர் சொல்லுவார் மோசேட்ட, நீ மத்த கோத்திரத்துள்ள அதாவது முதல் பேரான குமாரர்கள் 1 வயசுக்கு மேற்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லும் போது அதுல வரும் 22,286 சம்திங் எது வரும். எனக்கு அந்த ஃபிகர் ஞாபகம் இல்லை. ஆனா 300 விட குறைய வரும். உடனே கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? 2,286 மைனஸ் பண்ண சொல்லுவார். சொல்லிட்டு 286 கிடைக்கும்ல, அத 5 சேக்கல் அதை வச்சு மல்டிப்ளை பண்ணி அந்த அமௌண்ட்டை யார்கிட்ட கொடுக்கணும்? ஆரோன்ட்ட கையில கொடுக்கணும்னு சொல்லிடுவார். இது நியாயமா அநியாயமா? நியாயப்படி பார்த்தா லேவியர்கள் என்ன செய்யணும்? அதிகமா யார்கிட்ட இருக்காங்க? லேவியர்கள் 300, அவங்க 286 தான். ஆனா அந்த 300 என்ன செஞ்சிட்டார்? ஒமிட் பண்ணிட்டார். பார்த்துடுங்க, ஏன் ஒமிட் பண்ணார்? அந்த 300 பேருடைய கவுண்ட் என்னாச்சு? அந்த 300 பேர் ஏன் கவுண்டபிள் வரல? கிதியோன்ல நீங்க பாருங்க, அவன் எத்தனை பேரை திரட்டிட்டு வந்தா மீதியான க்ளோஸ் பண்றதுக்கு? 22,000 பேரை திரட்டிட்டு வந்தான். ஆனா எத்தனை பேர் மிச்சமானாங்க? 22,300. எங்கேயோ இடிக்குது. அதே மாதிரி ஒருவேளை இந்தியாவில் ஒரு 300 பேர் மட்டும் இருந்தாங்க, அது போதும் கர்த்தருக்கு. அவங்க எக்காலத்தை ஊத ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பாருங்க, அந்த இடம் முழுவதுமே பிரஜாதி ஜனங்கள் முழு இடமே என்ன செய்யும்? அசைக்கப்படும். யாருமே அவங்களுக்கு விரோதமா என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. பார்த்துடுங்க, அவன் ஒருத்தவங்க குத்தி செத்துட்டு போயிட்டு இருப்பான். நம்மளுக்கு விரோதமா என்ன செய்ய முடியாது? வர முடியாது. பாருங்க, கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியத்தை நம்மளுக்கு என்ன செய்யறார்? இந்த ஹோதுக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த ஹோது வந்து என்ன அப்படின்னா வாவ் இறங்கக்கூடிய ஒரு வாசல். இந்த வாவ் இறங்கி வரும்போது அது ஒரு கொஞ்சம் பேர் கையில என்ன செய்யும்? சிக்கும். அவங்க ஊத ஆரம்பிப்பாங்க. அவங்க ஊத 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 அது பாருங்க என்ன நடக்குமோ தெரியாது. அவனுடைய வருகை ரொம்ப சமீபமா என்ன செஞ்சுட்டு மாறிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னா என்ன ஃபெஸ்டிவலா? நம்ம என்னென்னமோ கொண்டாடுறோம். பூரிமா கொண்டாடுறோமா? நம்மளுக்கு டெய்லி என்னதுதான்? பூரி. சோ உங்க வீட்டுல டெய்லி ஒரு உண்டியல் வைக்க வாங்கி வைக்க, உண்டியல் வாங்கி வச்சு டெய்லி ஏழைகளுக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்க. வெளியே போகும்போது உண்டியல் உங்க கையில அந்த உண்டியல் என்ன செய்யுங்க? அதை வெக்கேட் பண்ணிட்டு போகும்போது உங்க வழியில எந்தெந்த ஏழைகள்லாம் வராங்களோ உங்களாம கொடுக்கலாம். ஏன்? நீங்க அவங்களுக்குன்னு சேர்த்து வச்சிருக்கீங்க. மொத்தமா ஒரு ஆளு கொடுத்தாலும் ஆட்சி முடியல, அதை கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் கொடுத்தாலும் ஆட்சி முடியல. ஏன்னா இதை யாருக்குன்னு நீங்க சேர்த்து வைக்கிறீங்க? ஏழைகளுக்குன்னு சேர்த்து வைக்கிறீங்க. பாருங்க, இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். இந்த நல்ல நல்ல காரியங்களை வந்து நம்ம என்ன செஞ்சிடணும்? செய்ய ஆரம்பிச்சிடணும். பார்த்துக்கிடுங்க. பாருங்க, இந்த
பூரிம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். நமக்காக புரஜாதிகளுக்கு இந்தியாவில இருந்து இது தொடங்குது. இது வந்து சட்டம் மாற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வேற என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம இந்த பூரிமை இன்னிலிருந்து என்ன செஞ்சிடலாம், கொண்டாடலாம். ஸோ முதல் கிஃப்ட் யார் யார் கொடுக்க நீனு சொல்லலையோ, டான் சொல்லலையோ, டான் சொல்லலையோ? ஆமா, அதாவது லாங்கிறத தாத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, டான் சொல்லுவாங்க. அதாவது டீன் அப்படிங்கிறதும் வரும், டீன் அப்படிங்கிறதும் வரும். அது மாதிரி டான் அப்படிங்கிற மீனிங்கும் என்ன செய்யும் வரும். வாவ் இருக்கிறதுனால டான் எடுத்துக்கிட்டேன், வேற ஒண்ணு இல்லை. இந்த டானுக்குள்ள யோசுவா பேர் எப்படி இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க. கிடைச்சிட்டா வாவ் நடுவில் வந்தாலே என்னந்துரும், யோசுவா வந்துருவாரு. கமாண்ட்மெண்ட்டுக்குள்ள யார் பேர் வந்துரும், யோசுவா பேர் வந்துரும். டி வந்து வாசல், என் வந்து நூன் என்னது, ஆமா கர்த்தர் சொன்னார் நான் தான்ப்பா வாசல் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் தான் யாரு, வாசல். யாவாகிய தேவன் தான் யாரு, வாசல். அப்புறம் அங்க ரட்சிக்கப்பட்ட கூட்டம் சுவா, நடுவில் என்னது, முடிஞ்சுதா? உங்க சிந்தனையில அவராவே நிறைஞ்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம பாக்குறதெல்லாம் அவரை தான் என்ன செய்வோம் தெரியும். எந்த இடத்த பார்த்தாலும் அவர் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு என்ன செய்வார். அதாவது நம்ம நரம்பா நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்கள்லையும் யார் இருக்கணும் அப்படின்னா யோசுவா என்ன செய்ய இருக்கணும். அப்போ நம்ம சரீரத்தை பிச்சு போட்டாலும் சரி, ஒவ்வொரு பாகமும் என்னத்தை யார் பேர் சொல்லி கத்தணும், யோசுவா பேர் சொல்லி என்ன செய்யணும், கத்தணும் பார்த்துடுங்க. அப்படி அந்த நாமத்தோடு இணைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா nobody can separate us from the love of God. பவுல் சொல்ற மாதிரி கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒரு 7 காரியத்தை சொல்றார். இந்த 7 காரியம் வந்தாலும் அது என்ன அவருடைய அன்பை விட்டு என்ன செய்யாது, என்னை பிரிக்காது. ஏன் நான் பூரிம் கொண்டாடிட்டு இருக்கிறேன். அந்த 7 காரியத்தையும் கர்த்தர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, நொறுக்கி போட்டுட்டார். I am having a feast now. நான் ஃபீஸ்ட் கொண்டாடிட்டு இருக்கிறேன். பாருங்க, இந்த பூரிமை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.